ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எலிகண்ட்டான க்யூட்டான ஒரு நெக் செட் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ் கூட பண்ணலாம். அதுக்காண்டி நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ கியர் ஒயரில் இந்த பெண்டன்ட் ஷாப்பில் கிடைக்கிது. 3 பெண்டன்ட் சேர்த்து 100 ருபீஸ் தான் உங்களுக்கு வரும். அதில் ஒரு பெண்டன்ட் இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஒயிட் பீட் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பீட் இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்டோன் பால் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஒயிட் பீட் நான் போட்டிருக்கேன். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கிது. நீங்கள் ஷாப்பில் வாங்கிக்கலாம். இது இன்சர்ட் பண்ணிவிட்டு பெண்ட் பைப் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக உங்களுக்கு நெக்கில் கரெக்டாக அட்டிகை மாதிரி உட்காரும். அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் கரெக்டாக ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இது பழைய ஃபேஷன் தான், பட் ஆனாலும் இப்போவுமே உங்களுக்கு அந்த ட்ரெண்டாக தான் இருக்குது. இந்த பெண்டன்ட்டு கூட பார்த்திங்கன்னா கெம்பு பெண்டன்ட் தான். இந்த பெண்ட் பைப் உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும். அது பேர் 30 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். இது நான் பிஃபோராகவே ஏற்கனவே நான் நிறைய மெட்டீரியல்ஸ் பல்காக வாங்கி வச்சுருக்கிறதுனால நான் இப்போ ரீசெண்டாக வாங்கலை. இதெல்லாம் 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. இன்னுமே ஃபேட் ஆகலை. அது நல்லாயிருக்கு. அது நான் இப்போது ஜுவல்லரி மேக்கிங்காக யூஸ் பண்ணுறேன். மறுபடியும் நீங்கள் 2 பீட் போட்டுட்டு கியர் லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜம்ப்ரிங் யூஸ் பண்ண மாட்டேன். நான் அப்படியே ஹூக் டைப் ரோப்லேயே பேக் ரோப்லேயே இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுறேன். பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது நெக் செட் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சேம் டைப் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ கொஞ்சம் கெம்பு பெண்டன்ட்ஸ்லாம் நிறைய இருந்ததுன்றதுனால நான் அது கெம்ப்லே பண்ணுறேன். கெம்பு ஃபாஸ்ட் மூவிங், உங்களுக்கு பழைய ட்ரெண்ட்னாலும் இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போயின்ட்டுருக்கு. ஸோ கியர் லாக் போட்டுட்டு நீங்கள் ஃபைலர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் இந்த சைடு நல்லா லூஸ் விட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சைடு அந்த சைடு நீங்கள் போடும்போது நல்லா கையில் டைட் பண்ணி பிடிச்சிட்டு லாக் பண்ணிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். இந்த பேலன்ஸ் இருக்க ஒயரை நீங்கள் பீடுலேயும் பெண்ட் பைப்புலேயுமே இன்சர்ட் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு இது பிக்னஸ்க்காக நான் பண்ணதுனால நான் உங்களுக்கு ஒயர் முன்னாடி கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். நார்மலாக பண்ணுறவங்க அப்படியே கூட நீங்கள் கியர் ஒயர்லேருந்து பேக் ரோப் இன்சர்ட் பண்ணி நீங்கள் அந்த எண்ட்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு வரலாம். இப்போ ஃபுல்லாக இது இழுத்துட்டு அந்த சைடு பெண்ட் பைப் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெண்ட் பைப் உள்ளே விட்டு அந்த சைடு வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. நான் அது நீடில் வச்சு பண்ணி உள்ளேருந்து எடுத்து அப்படியே போட்டு விட்டேன். இப்போ அந்த சைடும் இதே மாதிரியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் லாக் போட்டு. உங்களுக்கு எதாவது மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதோட ப்ரைஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நான் சேல் பண்ணுறேன். ஓகேவா? மேக் யூஸ் ஆஃப் இட். சேம் பேக் ரோப்பில் நீங்கள் பின்னாடி இது பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கிராஃப்டிங் பண்ணுறது நல்லது தான். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா சேல் ஆகும். உங்களுக்கு இந்த செட்ஸ்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கே நீங்கள் வாங்கிக்கலாம். மெட்டீரியல்ஸ் நீங்கள் இழுத்துட்டு அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். இதோட ஸ்டட் நீங்கள் மேட்சிங்காக கூட ஷாப்பில் கிடைக்கிது, நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு வாட்ஸ்அப்பை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் செட் ரெடி ஆகிடுச்சு. இதில் மட்டும் டைட்டாக பிடிச்சிட்டு நான் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள். இப்போ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கெம்பு பெண்டன்ட்டு தான் உங்களுக்கு ஆர்டர் இருக்காது. பிஎல் யூஸ் பண்ணுறதுனால பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட் இருந்தால் பிங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.